Hello students, welcome back to Newton Physics. இன்னைக்கு நம்ம current electricity இதுல இருந்து ஒரு numerical discuss பண்ண போறோம். உங்களோட sum வந்து calculate the resistance of 1 kilometer long copper wire of radius 1 millimeter. Specific resistance of copper is 1.72 into 10 power minus 8 ohm meter. இதுதான் உங்களோட question. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை question நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. Calculate the resistance. அப்ப நீங்க கண்டுபிடிக்க போறது என்ன? Resistance R தான் கண்டுபிடிக்க போறீங்க. என்ன கொடுத்திருக்காங்க? Of 1 kilometer long copper wire. அப்ப அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? L கொடுத்துட்டாங்க. Radius 1 millimeter. அப்ப radius கொடுத்துட்டாங்க. Specific resistance of copper, that is rho கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கேக்குறாங்க? Calculate the resistance ன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க first given எழுதுங்க. Given என்ன கொடுத்திருக்காங்க? first L கொடுத்திருக்காங்க. Length of the copper wire 1 kilometer. அடுத்து radius R is equal to 1 millimeter. அடுத்து specific resistance of copper rho is equal to 1.72 into 10 power minus 8 ohm meter. என்ன கேக்குறாங்க? calculate the resistance R கேக்குறாங்க. இப்போ நீங்க இத நல்லா செக் பண்ணி பாருங்களேன். யூனிட் எல்லாம் பாருங்களேன், வேற வேற மாதிரி இருக்கா? அப்ப நம்ம இத எல்லாத்தையும் மீட்டர்ல மாத்திக்குவோம். 1 kilometer is equal to 1000 meter. அப்ப 1000 தான். இங்க 1 millimeter is equal to 10 power minus 3 meter. இந்த கன்வர்ஷன் பார்ட் எல்லாமே givenல முடிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஃபார்முலா எழுத போறோம். நமக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, L R ரோ கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் R கேக்குறாங்க அப்படினா ரெசிஸ்டன்ஸ் R is equal to rho L by A. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இந்த ஏங்கற ஒரு லெட்டர் வருது. ஏனா என்னது? ஏரியா. அப்ப நம்ம இந்த காப்பர் வயரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா A is equal to pi r square னு ஃபார்முலா எழுதுவீங்க இல்லையா? இந்த இடத்துல R வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 10 power minus 3 னு கொடுத்திருக்காங்க. A is equal to 3.14. இது பையோட வேல்யூ 3.14 into 10 power minus 3 the whole square னு எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி எழுதணும் இந்த இடத்துல? 3.14 into 10 power minus 6 meter square. ஏனா இது ஏரியா. இது என்னது? ஏனா என்னது? ஏரியா. அதனால தான் நீங்க என்ன சொல்றீங்க? மீட்டர் ஸ்கொயர் னு யூனிட் போடுறீங்க. இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. R is equal to rho L by A. இதுதான் நம்ம ஃபார்முலா. அப்ப R is equal to rho அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 1.72 into 10 power minus 8 into L வந்து எவ்வளவு நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க? 1000 மீட்டர் மாத்தி இருக்கீங்க. அப்ப போடுங்க அதையும் 1000 divided by இங்க எவ்வளவு வந்திருக்கு? ஏரியா 3.14 into 10 power minus 6. முதல்ல இந்த பவர்ஸ் ஃபுல்லா சரி பண்ணுங்க. 1.72 into 10 power minus 8 into 10 power 3 into 10 power 6 minus 6 மேல போகும்போது என்னவா மாறும்? plus 6 ஆ மாறும். 3.14. அப்ப R is equal to 1.72 into இங்க 9 இங்க minus 8 வரும். அப்ப 10 வரும். divided by 3.14. இந்த டெசிமல் பிளேसेस எல்லாம் கால்குலேட் பண்ணி கரெக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா 5.47 something னு வரும். இத நீங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணீங்க அப்படினா 5.5 ohm னு கிடைக்கும். இதுதான் உங்களோட ஆன்சர். சோ R resistance is equal to 5.5 ohm. ஸ்டூடண்ட்ஸ் எப்பவுமே given எழுதும்போதே இந்த கன்வர்ஷன்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Thank you ஸ்டூடண்ட்ஸ். என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படினா இது எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் ரீச் ஆக ஈஸியா இருக்கும். Thank you ஸ்டூடண்ட்ஸ்.